மறுரூபமாகணுமே தகப்பனே, மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே. மறுரூபமாகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே. உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும், உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே அப்பா. உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும், உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்திற்காய் கதறணுமே, அழியும் உலகத்திற்காய் ஆமேனப்பா. அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே அப்பா. வெற்றி கீதங்கள் நான் பாடணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வெளிச்சத்திலே. சொல்லுங்க ஜெபமாக அப்பா. வெற்றி கீதங்கள் நான் பாடணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும். ஜெபம் வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே. ஆமேனப்பா. ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லணுமே. ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லணுமே. ஆவியை பகுத்தறியும் வர வேண்டும், ஆவியை பகுத்தறியும் வர வேண்டும். வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும், வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே அப்பா.
மறுரூபமாகணுமே தகப்பனே, மலை மேல் ஏறி வந்தேன். உணர்ந்து பாடலாமே. மறுரூபமாகணுமே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே அப்பா, உம் குரல் கேட்கணும் நாள் முழுவதும், உம் குரல் கேட்கணும் நாள் முழுவதும். சொல்லுங்க, உலகை மறக்கணுமே இயேசுவே, உலகை மறக்கணுமே, உம் குரல் கேட்கணும் நாள் முழுவதும், நாள் முழுவதும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே. ஆமென். மலை மேல் ஏறி வந்தேன் பனே, மறுரூபமாகணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்திற்காய் கதறணுமே, அழியும் உலகத்திற்காய் அப்பா, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. அழியும் உலகத்திற்கா சொல்லுங்க அப்பா, அழியும் உலகத்திற்காய் இயேசுவே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, ஆமென். மறுரூபம் தகப்பனே, ஜெப மலை மேல் ஏறி வந்தேன். ஹல்லேலூயா. மகனுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே ஆண்டவரே, உலகை மறக்கணுமே. உங்க குரலை கேட்கணும் அப்பா, உம் குரல் கேட்கணும் நாள் முழுவதும், உம் குரல் கேட்கணும் நாள். இன்னொரு முறை, உலகை மறக்கணுமே. நல்ல உணர்ந்தப்பா, உலகை மறக்கணுமே. ஆமென் அப்பா, உம் குரல் கேட்கணும் நாள் முழுவதும், உம் குரல் கேட்கணும். மலை மேல் ஏறி வந்தேன். நன்றி அப்பா, மலை மேல் ஏறி வந்தேன். நன்றி அப்பா, மறுரூபமாகணுமே அப்பனே. நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்ம இருந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்திலே பாடின பாடல்களை மனதில் வைத்து, ஆண்டவரே, ஜெபம் என்பது அது மலையின் மேல் ஏறுகிற ஒரு அனுபவத்தை போன்றது. அல்லேலூயா. ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தது போல எனக்கு அதிகமாக ஜெபம் தேவைப்பா, எனக்கு அதிகமாக ஜெபம் தேவை ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல உணர்ந்த ஆண்டவர் சமூகத்தில் தாவீது சொன்னது போல, நான் தாகமாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு அதிகமாக ஜெபம் வேணும்,
எனக்கு அதிகமான பரிசுத்தம் வேணும். ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென். எலியாவை குறித்து பார்க்கும்போது அவன் சிகரத்தின் மேல் ஏறி தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் செபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் என்பது நாம் மலையின் மேல் ஏற வேண்டும். நீ அதிகாலமே, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னான், நீ அதிகாலமே இந்த மலையின் மேல் என்னிடத்திற்கு வா என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மலையின் மேல் ஏறினா நிச்சயம் நம்மை ஒரு நாள் உச்சத்தில் கொண்டு போய்விடும். அது நம்மை உயரத்தில் கொண்டு போய்விடும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்கப்பா, இந்த அதிகமான ஜெபம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் தாகமாய் இருக்கிறேன்னு தாவீது சொன்னது போல கேளுங்க ஆண்டவரே. நல்ல உணர்ந்து தேவ சமூகத்தில் அல்லேலூயா நீங்க அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அவருடைய பரத்திலிருந்து அவர் தம்முடைய அதிகத்தை நமக்கு கொடுக்கிறார். பரத்திலிருந்து நமக்கு அதிகத்தை அவர் தருகிறார். அவரிடத்திலிருந்து வருவது எல்லாமே அதிகம். ரிவல் கபார் ரகந்தனாது யம் தராதியா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரோ தனித்து போய் வனாந்தரத்திலே ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் தனித்து போய் வனாந்தரத்திலே அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ ஜனமே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜெபம் மாறட்டும், ஜெபமாய் மாறட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். 5 நிமிஷத்துக்கு மேல 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓடலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா. என் ஜீவ புத்தகத்துல நான் சிவ வீரன் என்று எழுதுங்கப்பா. அப்படி வாழ்க்கை மாறட்டுமே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். யோசுவா ராம் முழுவதும் அவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்தான். திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ராம் முழுவதும் நடக்கிறவர்களாக, ஜெபத்திலே நடக்கிறவர்களாக, ஜாமக்காரர்களாக. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. எப்பாப்பிராத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய ஜெபங்களிலே உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பொழுதும் அவன் உங்களுக்காக போராடுகிறான். தன் ஜெபத்திலே போராடுகிறான். ராம் முழுவதும் ஆமென். யாக்கோபு நதி கரையிலே அவன் போராடி ஜெபித்தான். தேவன் தூதன் நான் போகட்டும், என்னை விடு என்று சொல்லுகிற வரையிலும் அவன் ஜெபத்தை விடவில்லை. தேவன் சொல்லணும் சகோதரியே, தேவன் சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். வானம் திறக்கப்படுகிற ஒரு ஜெபம். எலியா ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. தேசத்திலே பெருமழை உண்டானது. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கதறுகிற ஒரு ஜெபம். நீ அதிகாலமே இந்த மலையின் மேல் வந்து நில்லு என்று சொன்னது போல மலையின் மேல். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே நல்ல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உங்க பலிபீடத்தில் எரியட்டும். உங்க பலிபீடத்தில் அக்கினி எரியட்டும். அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும். ஜெபிக்க ஜெபிக்க எரிகிறது. ஆமென். தாகமா இருக்கிறப்பா. ஜீசஸ் அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எனது ஏக்கமே ஸ்தோத்திரப்பா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அப்பா கிட்ட கேளுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். அப்பா நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. செம்மையான நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் என்கிற மலையில ஏறினாதான் உச்சம் என்கிற உச்சத்தை நம்மால் அடைய முடியும். தேவ ஜனமே, தேவ ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் என்கிற படியில ஏற ஏற அது நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும். அது நம்மை உயரத்துக்கு கொண்டு போகும். ஆமை ஸ்தோத்திரப்பா. ஜெபிக்க 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 அவர் என்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க தான் ஜெப அளவு கூடும். ஜெபிக்க ஜெபிக்க தான் ஜெபத்தின் அளவு கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க தான் ஆமை ஸ்தோத்திரம் நம்முடைய பலன் கூடுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரீவல் கபார் ரகந்தனாதி அந்தராது. நல்ல ஜெபிக்கலாமே. அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா ஆண்டவரே, இந்த ஜெபம் எனக்கு போதாதுன்னு அப்பா கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஜெபந்தான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும் மகளே. ஜெபிக்கிற ஜெபந்தான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். உன்னை உன்னதமான அனுபவங்களுக்கு நேராய் கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாம் மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே அவர் தனித்து போய் அதிகமாய் ஜெபித்தார். அவர் தனித்து போய் அதிகமாய் ஜெபித்தார். முழுவதும் ஜெபித்தார். கண்ணீரோடு ஜெபித்தார். ஆமென் ஸ்தோத்திரம். தன் வியர்வை இரத்தமாக ஆமென் ஆமென் பெருந்துளிகளாக விழும்படி ஜெபித்தார். ஆமென் ஆண்டவரே. நம்ம ஜெபத்தில் எவ்வளவு போராடுகிறோமோ, ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் போராடும் போது எந்த வல்லமைகளும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த கிரியைகளும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபத்துல தான் அந்த மறுரூப மலையை நீ பார்க்க முடியும். ஜெபத்துல தான் மறுரூபத்தின் அனுபவத்தை உன்னால உணர முடியும். ஆமென், 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 ஆமென்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலத்தால் இடை கட்டுகிறார், பலத்தால் இடை கட்டுகிறார். பலத்தினால் இடை கட்டி மான்கால்கள் போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது விடுதலை, நீ ஜெபிக்கும் போது விடுதலை, ஜெபிக்கும் போது கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. ஆமே, நீ ஜெபிக்கும் போது நுகங்கள் முறியும், நீ ஜெபிக்கும் போது நுகங்கள் முறியும் மகளே. அல்லேலூயா. நீ ஜெபத்தினால் ஜெயம் பெறுவா, நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் எடுப்பா, நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் காரியம் ஜெயமாய் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்பது ஆயுதம், ஜெபம் என்பது ஆயுதம். அந்த ஆயுதத்தை ஆமே நீ எடுக்கும் போது அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ரிபல் கவா ரகந்தனா தியம்தரா தியாதுரபல் கவனகதுரபலவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இன்னும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. தாகத்தோடு ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. இயேசுவே, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்க ஜெபிக்க உலகம் உன்னை பார்த்து பயப்படும். ஆமே, சத்துருவின் பாளையங்கள் உன்னை பார்த்து நடுங்கும், உன்னை கண்டு பயப்படும், உன்னை கண்டு பயப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். பாக்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, மந்தமான நிலைமைகள் மாறட்டும், அசதியான காரியங்கள் மாறட்டுமே. அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறம்பா. அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நன்மையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. வாழ்வோம், வாழ்வோம், வாழ்வோம். தேவன் ஆமை சோத்திரம் அவருக்கு பிரியமானது என்னது என்பதை சோதித்து, அல்லேலூயா, அவர் எதில் பிரியப்படுகிறாரோ அதில் எவர் தேவன் எதில் பிரியப்படுகிறாரோ அதை இன்னதென்று அறிந்து சோதித்து அறிந்து நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஆமென். ஆண்டவரே, உணர்ந்து உணர்ந்து தேவ சித்தத்தை உணர்கிறவர்களா, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, ஆமென், தேவனுக்கு நன்மையும் பிரியமுமான பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து அப்பா நாங்கள் வாழ வாழ செய்ய அதன்படி ஜெபிக்க அதன்படி வாழ கர்த்தர் உதவி பண்ணுங்கப்பா. உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். புடமிடுகிறவர் சுத்திகரிக்கும் போது அழுக்கு நீங்கி அழிகிறது. அங்க அழுக்கு அழுகிறது. அந்த நெருப்பு அழுக்கை முற்றிலுமாய் அழித்து போடுகிறது. சுத்திகரிக்கிறவருடைய நெருப்பு, புடமிடுகிறவருடைய அக்கினி, புடமிடுகிறவருடைய அக்கினி. ஆமே, அங்கு அழுக்கை முற்றிலுமாய் அழித்து போடுகிறது. தேவையில்லாத மண்ணை, தேவையில்லாத காரியங்களை முற்றிலுமாய் அழிக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமே. ஒப்பு கொடுப்போம். தேவையில்லாதவைகளை கர்த்தர் நம்மிடத்தில் முற்றிலுமாய் அழித்து போடுவாராக. ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே, கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை கர்த்தர் ஆமே சுத்தம் பண்ணுகிறார். அதை அவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஆமே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே துண்டித்து போடுகிறார், துண்டித்து போடுகிறார், துண்டித்து போடுகிறார். நம்மை தூண்டக்கூடிய காரியத்தை கர்த்தர் துண்டித்து போடுகிறார். 2 நினைவுகள், 2 நிலைப்பாடு, 2 வாழ்க்கை. ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதை முற்றிலுமாய் கர்த்தர் துண்டித்து போடுகிறார். எண்ணில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ரைவல் கபா ரகந்தனாதி அம்தராதி உடவல் கமன கதுரவலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அவர் நம் மிகுந்த அவரில் நாம் இருப்போமானால், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோமே ஆனால், ஆமென், அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோமே ஆனால், நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ரேபல் கபா ரகந்தனாதி அம்தரா துரபல் கபல கதுரபலபா. உறுதியாய் நிற்க, அவருக்காக உறுதியாய் நிற்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தோடு நிற்க. ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபல் கபா ரகந்தனா தியம்தரா துரபல் கமனா. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிறார், தேவன் நம்மோடு பேசுகிறார். அழுக்கு நீங்கும்படி சுத்திகரிக்கிறார், அழுக்கு நீங்கும்படி சுத்திகரிக்கிறார். தேவை இல்லாதவைகள் கலந்திருக்கிறது, கலந்திருக்கிறவைகளை கர்த்தர் சுத்திகரித்து நீக்குகிறார். கலந்திருக்கிறவைகளை கர்த்தர் சுத்திகரித்து நீக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமானவைகளுக்குள்ளே கலந்திருக்கிறவைகளை கர்த்தர் சுத்திகரித்து நீக்குகிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் நமக்குள் இருக்கிற உலகத்தை கர்த்தரால நீக்க முடியும். ஆமே, நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் நமக்குள் கலந்திருக்கிற உலகத்தை கர்த்தர் நம்மை விட்டு அகற்ற முடியும். அதை தான் கர்த்தர் செய்கிறார். அவர் உட்கார்ந்து புடமிடுகிறவனை போல நம்மை புடமிடுகிறார். அவர் உட்கார்ந்து புடமிடுகிறவனுடைய ஆமை நெருப்பை போல நம்மை புடமிடுகிறார். நம்மை விட்டு எகிப்தை நீக்கும்படி, நமக்குள்ள கலந்திருக்கவைகளை நீக்கும்படி, நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாதவைகளை நீக்கும்படி. ஆமேன், ஆமேன், ஆமே. கர்த்தர் சுத்திகரிக்கிறார். இதை உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம், இதை உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமே. சும்மா அசதியா இருக்காதீங்க, ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து நம்மை புடமிடுகிறார், அவர் உட்கார்ந்து நம்மை புடமிடுகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நமக்குள் இருக்கிற உலகம், நமக்குள் இருக்கிற உலோகம் என்கிற உலகம் வெளியேறட்டும். அதை கர்த்தர் சுத்திகரிப்பாராக, சுத்திகரிப்பாராக, சுத்திகரிப்பாராக. ரிபல் கராதி அம்தராதி உடவல் கமன கதுரபலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். ஆமென். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி, நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படி, நாம் பரிசுத்தமாகும்படி. ஆமே, நாம் ஆமே நாமே நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் வேரூன்றும்படி அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுவாராக. நாம் தேறினவர்களாகும்படி, நாம் தேறினவர்களாகும்படி, நாம் முதிர்ச்சி உள்ளவர்கள் ஆகும்படி. ஆமே. நாம் பராக்கிரமசாலிகளாய் மாறும்படி, நம் ஜெப வீரர்களாய் மாறும்படி அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல அவர் நம்மை புடமிடுவாராக. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர்களை பொன்னை போல வெள்ளியை போல அவர் நம்மை புடமிடுவாராக.
அவர் என்னை சோதித்த பின் நான் ஆமென் ஸ்தோத்திரம் பொன்னாய் துலங்குவேன் விளங்குவேன். ரபல் கபா ரகந்தனா தியம்தரா துரவல் கபலகதரபலபா. ஆமென். அவருடைய வார்த்தைகள் வெள்ளி குகையிலே 7 தர புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அவர் நம்மை புடமிடும் போது அவர் விரும்புகிறது போல நம்மை மாற்றுகிறார். அவர் விரும்புகிறது போல நம்மை மாற்றுகிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா என்னை சுத்திகரிக்கணுமே, என்னை சுத்தம் பண்ணணுமே, என்னை ஆமென் ஆண்டவரே தேவை இல்லாதவைகளை துண்டித்து போடணுமே அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா என்னை புடமிடணுமே, என்னை புடமிடணுமே. யோசேப்பை கர்த்தர் புடமிட்டார். யோசேப்பை வசனம் புடமிட்டது, யோசேப்பை வசனம் புடமிட்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ரகந்தனாதி அம்தராதி உடவல் கமன கதரபலபா அவர் நம்மை புடமிடுவாராக. யோபு பக்தன் சொல்லுகிறது போல அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமை என்னை சுத்திகரிங்கப்பான்னு கேளுங்க, என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று கேளுங்க, என்னை புடமிட வேண்டும் என்று கேளுங்க. பொன்னை போல வெள்ளியை போல, பொன்னை போல வெள்ளியை போல அவர் நம்மை புடமிடுவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் புடமிட 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 அழுக்கு சாம்பலாய் மாறுகிறது, அழுக்கு சாம்பலாய் மாறுகிறது. ஆமென் 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 ஆமென். அவரே 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 இதை செய்கிறார். கர்த்தரே இதை செய்கிறார். யார்கிட்டையும் கொடுக்கல, யாருக்கிட்டையும் இந்த பொறுப்பை கொடுக்கல. இந்த நெருப்பு ஊழியத்தை அவரே செய்தாரு. இந்த நெருப்பு ஊழியத்தை கர்த்தரே செய்தாரு. ஆவியானவரே செய்கிறார். ஆமென் 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 ஆமென். ரிபல் கவா ரகந்தனா தியம்தரா தியால் குவாரது ரபலபா. அவர் செய்கிறாரு தங்கச்சி, அவரே செய்கிறாரு சகோதரியே. விட்டு கொடுத்து ஆராதிக்கலாமே, நம்மளை விட்டு கொடுத்து ஆராதிக்கலாமே. ஆமென். சுத்தம் பண்ண விரும்புகிறார், சுத்தம் பண்ண விரும்புகிறார். முற்றிலுமாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். முற்றிலுமாய் அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அவர் விரும்புகிற மாற்றம், அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற உத்தமம், அவர் விரும்புகிற உண்மையான வாழ்க்கை, அவர் விரும்புகிற அன்பு, அவர் அப்படிதான் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அவர் உட்கார்ந்து ஆமை புடமிடுகிறவனை போல அவர் உட்கார்ந்து நம்மை புடமிடுகிறார். ஆமென் 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 ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது சிலர் மேல தெய்வீக அபிஷேகம் மூடுகிறது மூடுகிறது மூடுகிறது. அதனாலதான் இந்த சோதனை. ரிவல் கபா ரகந்தனா தியம்தரபலபா. அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி, அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி நீங்களும் நானும் உலகத்துக்குரியவர்களாய் அல்லாத, உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அவருடையவர்கள், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடையவர்கள், அவருடைய பராக்கிரமசாலிகள், அவருடைய தீர்க்கதரிசிகள். ஆமென் ஆமென். ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி, நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி அவர் உட்கார்ந்து புடமிடுகிறார். அல்லேலூயா. அவர் புடமிடுகிற வினுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். ஆமென். ஒப்பு கொடுங்க, தாழ்த்துங்க. தேவ சமூகத்திலே, தேவன் சமூகத்திலே தாழ்த்துவோம். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியானவர் தான் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த அக்கினியின் ஆவியானவர் நீங்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி, நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. என்ன புடமிடுங்கப்பான்னு கேளுங்க, என்ன சுத்திகரிங்கப்பான்னு கேளுங்க. அந்த அக்கினி ஊழியத்தை கர்த்தர் நமக்கு செய்யட்டும். அந்த அக்கினி ஊழியத்தை இந்த 10வது நாளிலே ஒவ்வொரு நாளும் அவர் என்னை புடமிடுவாராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா அப்பா. ஆமென் ஆண்டவரே. ரிபலகத்தனாதி ஆம்தராதி உடபல்கமனகதூரபலபா ரிபல்கமனகதூரபலபா. ஆமென். பலிபீடத்திலே வைத்ததெல்லாம் அவருக்குரியது. ஆமென். பலிபீடத்தில் வைக்கப்பட்டதெல்லாம் அவருக்குரியது. புடமிடப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருடையவைகள். எஸ், அர்ப்பணிக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருடையவைகள். அது அவருடைய தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி, நாம் தேடினவர்களாகும்படி வசனத்தினாலும் வைராக்கிய வாஞ்சையோடு கூட தேவ ஆவியானவர் நமக்குள்ளே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நெருப்பு ஊழியத்தை செய்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுமி நின்று தேவ சமூகத்திலே நிமிடம் எல்லாரும் எழுமி நின்று ஆமென் ஆண்டவரே. அவர் அறுத்து சுத்தம் பண்ணுகிறார். அவர் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம்பா ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம் 3வது அதிகாரத்திலே அவர் உட்கார்ந்து பொன்னை புடமிடுகிறது போல, வெள்ளியை புடமிடுகிறது போல அவர் நம்மை புடமிடுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் புடமிடாம இந்த அழுக்கு வெளியே போகாது. சகோதரியே, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே இருக்கிற அழுக்கு அவருக்கு தெரியும். பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் அவருக்கு தெரியும் உள்ள அழுக்கு இருக்கு, உள்ள தேவையில்லாத உலோகம் இருக்கிறது, தேவையில்லாத செம்பு கலந்திருக்கிறது, தேவையில்லாத மண்ணு கலந்திருக்கிறது. அது நெருப்பை கொண்டுதான் அதை நம்ம சுத்தம் பண்ண முடியும். அவருடைய அக்கினியால மட்டும்தான் அதை சுத்தம் பண்ண முடியும். தேவ ஆவியானவர் மட்டும்தான். ஆண்டவரே, என்னை அவர் புடமிட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் சுத்திகரிப்பதற்கான நோக்கம் உண்டு. நீ அவருடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் சுத்திகரிக்கிறார். இந்த 10வது நாள்ல ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபடுகிறார். இடங்கொடு, நீ இடம் கொடுப்பாய், ஆனால் நான் உனக்குள்ளே பயங்கரமான கிரியைகளை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்க, ஆண்டவரே
என்னையே தருகிறே ஜீவ பலியாக என்னையே தருகிறே ஜீவ பலியாக உகந்த காணிக்கையா உடலை தருகிறே உகந்த காணிக்கையா உடலை தருகிறே உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. நன்றி. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக நீங்க பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மகளுடைய கையை நான் பிடிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அந்த இருதயத்தில் இருக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக உண்மையாய் நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவன் உண்மையாகவே அவன் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரம் நம்ம பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த 10வது நாளிலும் அவர்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து அப்பா தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்பா ஆண்டவரே, கனம் படுத்துகிறவர்களை நீங்க கனம் பண்றீங்களே, உங்களை யாரெல்லாம் கனம் பண்றாங்களோ அவங்களை நீங்க கனம் பண்றீங்க அப்பா. ஆண்டவரே, என்னை அசட்டை பண்ணினா நானும் அவர்களை கனவீனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்பா ஸ்தோத்திரம். நீங்க தான் முக்கியம்னு வந்திருக்கிறாங்கப்பா, நீங்க தான் தேவைன்னு வந்திருக்கிறாங்க, நீங்க தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்கப்பா. இவங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும்பா, நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா அவங்க தேவையை அறிந்து நீங்க அப்பா நாங்கள் இன்னதற்காக தான் ஜெபிக்கிறோம் என்பதை முன்னக்கூட்டியே அறிந்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு தெரியப்படுத்துறோம்பா. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா தானியேலை பார்த்து சொன்ன போது நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே சௌக்கியத்தையும் நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவங்க செய்கிற காரியம் வாய்க்கட்டும், சித்திக்கட்டும் ஆண்டவர், அது விருத்தி அடையட்டும் அப்பா. அது ஆண்டவரே மேலும் மேலும் விருத்தி அடையட்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்து மகா சீமானாய் மாற்றினவர், பூமி கொள்ளத்தக்க பூமி தாங்கிக் கொள்ளாத ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிங்களே, ஆசீர்வதிங்கப்பா. சரீர நன்மைகளினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்முடைய ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு கெஞ்சி கேட்கிறம்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. குடும்பமாய் உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டு. வியாதியின் நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய ஜீவன் உயிர் தெளிந்த வல்லமை ஆண்டவரே வியாதியின் கட்டுகளை முறிக்கிற புது பலத்தால் நாமே நிரப்புகிற உம்முடைய ரத்தம் மருந்தாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கீழையாத்தின் பிசின் தைலமே உம்முடைய பூசி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒருவர் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த 10வது நாள் உபவாச ஜெபத்தையும் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி, தொடர்ந்து நடக்கிற ஜெபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி தயவாய் சுருக்கமாய் ஒருவர் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நன்றி.
ஆமென் ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ ஜெபத்தை கேட்டு நீ அப்படியே செய்ய போகிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டா நம்ம வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அல்லேலூயா, நீங்கள் எடுத்துக்கொண்ட நிலையில் தேவன் உங்களுக்கு காண்பித்த பாதையில நீங்கள் கடைசி வரையும் அந்த பாதையிலே உறுதியாக என்ன செய்ய வேண்டுமாம்? நிற்க வேண்டும் என்று நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். அல்லேலூயா. தேவன் எனக்கு தந்திருக்கிற அந்த நிலைப்பாட்டில், தேவன் எனக்கு காண்பித்திருக்கிற அந்த பாதையில் நான் என்ன செய்ய வேண்டும்? கடைசி வரை உறுதியாய் என்ன செய்ய வேண்டும்? இறுதி வரை நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இறுதி வரை நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? உறுதியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் உலகத்தால் கரைபடக்கூடாது, உலகத்தால் மாசுபட கூடாது, உலகத்தால் கலப்படமாகிவிட கூடாது. இந்த உலகம் எப்பொழுதுமே நம்மை மாசுபடுத்த, நம்மளை தீட்டுப்படுத்த, நம்மளை கரைபடுத்த என்ன செய்கிறது? ஆமை ஸ்தோத்திரம், முயற்சிக்கிறது. ஆனால் இந்த உலகத்தாலோ இந்த உலகத்தின் காரியங்களினாலோ நாம் என்ன செய்யக்கூடாது? கரைப்படுத்தப்படக்கூடாது. அதனால்தான் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன செய்யாதிருங்கள்? ஒத்து போகாதிருங்கள், இணங்காதிருங்கள், வேஷம் என்ன செய்யாதிருங்கள்? தரிக்காதிருங்கள் என்று இந்த வசனம் நம்மை ரொம்பவும் கண்டித்து சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் உலகம் தான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சரிதான் என்று சொல்லும். உலகம் தான் செய்கிற காரியத்தை என்னவென்று சொல்லுகிறது? சரி. இன்னைக்கு பாருங்க, பாவங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எப்படி மாற்றி கொண்டிருக்கிறது? சபையும் இப்போ அப்படிதான் போதிக்க ஆரம்பித்து விட்டது. சபையும் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு, ஆமே, போதிக்க ஆரம்பிச்சுட்டு, லவ் எல்லாம் தப்பு இல்லை, கல்யாணத்துக்கு முன்பதாக நீ யாரை வேணும்னாலும் என்ன செய்யலாம்? லவ் பண்ணலாம் என்று சொல்லி என்ன செய்கிறது? சபையும் அது சரி என்று போதித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எந்த சபைன்னு எனக்கு தெரியாது, நீங்களே என்கிட்ட கேட்காது. அல்லேலூயா. ஆமே, அப்படித்தான் என்ன செய்து கொண்டு, அப்போ இந்த உலகத்துல உலகம் தன் பாவத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது? சரி. நான் செய்தது, தான் செய்த தவறான காரியத்தை அது என்ன சொல்லுது? சரி என்று வாதிடுகிறது. அதனால தான் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள். அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். இப்போ அநேக பாவங்களை, ஓரின சேர்க்கை என்று ஆணோட ஆண் பெண்ணோட பெண், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிநாடுகளில் அந்த மாதிரி பாவங்கள் தலைவிரிச்சு ஆடுது. அல்லேலூயா. அதை என்ன செய்கிறார்கள்? அரசாங்கமே என்ன செய்யுது? சபையில வச்சு கல்யாணமே நடக்கு. ஆணுக்கு ஆணுக்கு என்ன நடக்கு? பெண்ணுக்கு பெண்ணு என்ன நடக்கு? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? உள்ளதை தானே பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அதெல்லாம் என்ன இல்லைன்னு ஆகி போச்சு. இப்போ பாவம் இல்லை, அதெல்லாம் என்ன ஆயிட்டு? பாவமே இல்லைன்னு ஆகி போச்சு. அல்லேலூயா. அப்போ இப்படி அநேக தவறுகளை அதை என்ன செய்கிறது? உலகம் பாவம் இல்லை, இது தவறு இல்லை, இது பாவம் இல்லை, இது தவறு இல்லை. அல்லேலூயா. அப்படியே என்ன செய்து கொண்டிருக்கிறது? மாற்றிக்கொண்டே இருக்கிற இந்த உலகம் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தக்கன நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது என்பதை ஆமை இங்கே பவுல் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. அது தேவனுக்கு முன்பதாக ஒரு நல்ல வாழ்க்கையா என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. சபை எப்போதுமே எதிர்த்து தான் நிற்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு சபை எப்போதும் எப்படிதான் நிற்கணும்? எதிர்த்து தான் நிற்கணும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? ஜால்ரா என்ன செய்யக்கூடாது? தட்டவே கூடாது. அல்லேலூயா. அப்போ அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம்
தெரியாமல் தேவன் எதை, நன்மை எது, தேவனுடைய பிரியம் எது, கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பகுத்தறியத்தக்கதாக. இது தேவனுக்கு, இது 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 தேவனுடைய நன்மை, இது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை. நன்மை எத்தனை வழி இருந்தாலும் வரும், ஆனா தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி இந்த இறங்கி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. களவண்டாலும் பணம் சம்பாதிக்கலாம், என்ன பண்ணாலும் பணத்தை என்ன செய்யலாம். ஆனா தேவனுடைய நன்மை இது யாரிடத்தில் இருந்து வர வேண்டும்? நான் யாரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும்? உதவிய, ஒத்தாசைய, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவன் தான் நல்லா இருப்பான். அல்லேலூயா. ஆமே. அது என்ன வசனம்? அதோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனை. அதுக்கு முந்தின வார்த்தை எப்படி வரும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? அதுல வேதனை இருக்காது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நன்மை, இது தேவனிடத்திலிருந்து தான் இந்த நன்மை எனக்கு வந்ததா? தேவனால் தான், ஆமே ஸ்தோத்திரம், இந்த கல்யாண காரியம் நடக்குதா? தேவனால் தான் இந்த கல்யாணம், ஆமே தேவ சித்தத்தின்படி தான் இந்த வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லேலூயா. தேவனுடைய நன்மை எதுன்னு நம்ம பார்க்கணும். ஆமா, இது தேவனுடைய நன்மை. இந்த சம்பாத்தியம், இந்த பணம், இந்த காசு தேவனுடைய நன்மை தானா? அதை பகுத்தறிய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என் வீட்டை நான் லஞ்ச பணத்துல கட்டி இருக்கிறேனா? அக்கிரமமான பணத்தினால நான் வீட்டை கட்டி இருக்கிறேனா? நான் வாங்கின ஒவ்வொரு காரியமும் எதனால வந்தது? ஏமாற்றி. அப்படி வந்ததா? அப்படியும் நம்ம சம்பாதிக்கலாம், அப்படித்தானே? அப்படி சம்பாதிக்கிறவன் தான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கான். அப்படி நினைச்சாலே தப்பு தான். நான் சொல்லி கொடுத்தேன், அப்படி சொல்றதே அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நமக்கு ஒரு பாதை இருக்கிறது. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். பேசுவீங்க பாஸ்டர், நீங்க கார் வச்சிருக்கீங்களா, அதனால நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம். பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அப்படிலாம் பொறாமப்பட மாட்டீங்க. நீங்க அதுக்காக தான் ஜெபம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமே. தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும்? தரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நன்மையை நீங்க எனக்கு செய்யணும். ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்யணும்? எந்த ஒரு காரியமா இருந்தாலும், என் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நன்மையான காரியமா இருந்தாலும் அது நான் கர்த்தரால் பெற்றுக்கொண்டதா இருக்க வேண்டும். கர்த்தரால் வராத எதுவுமே, ஆமே ஸ்தோத்திரம், அது நல்லாவே இருக்காது. தேவனுடைய நன்மை, அவருடைய வீட்டில் தேவனுடைய நன்மையினால் அவருடைய வீட்டில் நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சரி, நான் இது அது இன்னொரு நாளைக்கு நான் பேசுறேன். இப்போ நான் எங்க வரேன்? உலகத்துக்கு என்ன செய்யாதிருங்கள், ஒத்த வேஷம். இன்னும் நமக்கு 10 நாள் கிடக்கு, இன்னும் இது பேச வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. ஒத்த வேஷம் என்ன செய்யாதிருங்கள். ஆமை ஸ்தோத்திரம். யோவான் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நீங்கள் ஆமை உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் என்ன செய்யாதீங்க. அப்போ யோவான் எதை நேசிக்கும்படி சொல்லுகிறார்? உலகத்தில் உள்ளதை நேசிக்க சொல்லல. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவை என்ன செய்யாதீங்க, கர்த்தரை நேசிக்கும்படி நம்மளை என்ன செய்கிறார்? இல்லை, இன்னும் அவரை என்ன செய்யுங்க, அவர் மேல அன்பாயிருங்கள். அவரு 2வது அதிகாரம் யோவான்ல முழுக்க பார்த்தீங்கன்னா உலகத்தை குறித்ததான அநேக காரியங்கள் என்ன செய்திருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உலக அன்பு இருக்கிறவன்ட்டு தேவனுடைய அன்பு என்னவா? உலகத்தின் மேல் அன்பா இருக்கிறவன்ட்டு என்ன அன்பு இல்லையா? பிதாவின் அன்பு இல்லை என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நீங்க யோவான் 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. 4வது அதிகாரம் இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிங்கன்னா அநேக காரியத்தை அங்க நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப எதை நேசிக்க வேண்டும் என்று யோவான் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு வழியை காண்பித்து கொடுக்கிறார். எதை நேசிக்க வேண்டும், எதன் மேல பிரியமா இருக்க வேண்டும், யாமை ஸ்தோத்திரம், யார் மேல் நாம் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் அழகாக நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு பாதையை, ஒரு வழியை நமக்கு என்ன செய்கிறார்? காண்பித்து தருகிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த உலகத்துல தன்னுடைய பாவத்தை சரி என்று சொல்லி திரிகிற காரியங்கள் உண்டு. தீர்ப்பும் அப்படிதான் சொல்லப்படுகிறது. தீர்ப்பு யார் மேல வருது? தவறு செய்தவனுக்கு மேல நியாயமான தீர்ப்பு என்ன செய்யல, வரவே இல்ல. அநியாயங்களை செய்து கொண்டு தப்பித்து கொண்டிருக்கிறார்கள்.
அக்கிரமமான காரியங்களை செய்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு நாள் வருகிறது. ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு ஒரு நாள் வருகிறது. துன்மார்க்கனும் ஆமே ஸ்தோத்திரம் ஆமே தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர்களும் அந்த நாளிலே தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த நாள் ஆமே ஸ்தோத்திரம் ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒருவனும் தன்னை என்ன செய்ய முடியாது, ஒளித்துக் கொள்ளவே முடியாது. அதனால்தான் யோவான் 17 நம்ம வாசிக்கிறோம், நான் யாரு உலகத்தில், நான் உலகத்தான் கிடையாது என்று ஆண்டவர் இயேசப்பா சொல்லுகிறார். நான் உலகத்தார் இராதது போல நீங்களும் யாரா இருக்கக்கூடாது, உலகத்தாராய் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை வாசிக்கலாம். ஆமை 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 11வது வசனத்திலிருந்து, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நாமத்தினால நீங்க என்ன செய்யுங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. போதும். அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்குள்ள உலகம் இருக்கிறத ஆண்டவர் என்ன செய்யல, விரும்பல. இங்க இதை கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, ஆண்டவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் என்ன, இவங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது ஆண்டவரே, உலகம் வந்துடக்கூடாது. இவங்களுக்குள்ள உலக ஆசைகளோ உலகத்துக்கான காரியங்களோ கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை அப்படிப்பட்ட காரியங்கள் இவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, கண்களின் இச்சைகளுக்கு இவர்கள் இடம் கொடுத்துற கூடாது. ஜீவனத்தின் பெருமைக்கு தன்னுடைய ஜீவத்தில் நான் வச்சிருக்கிற பணம், தான் வச்சிருக்கிற வீடு, தான் வச்சிருக்கிற அந்தஸ்து, இதை குறித்து இவர்கள் என்ன செய்து விடக்கூடாது, பெருமை பாராட்டிட கூடாது. ஜீவனத்தின் பெருமை, என்னை போல யார் இருக்கா, என் குடும்பம் எப்படி, என் ஜாதி எப்படி, என் அந்தஸ்து அப்படி இப்படி ஆன பூனை 62 ஒண்ணுத்துக்கு ஆவாது. அல்லேலூயா. ஆமே. ஜீவனத்தின் பெருமை, தனக்கு இருக்கிறவைகளை வைத்து பெருமைப்படுகிறவர்கள் தனக்கு உண்டானதை வைத்து என்ன செய்கிறார்கள், பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள். தன் படிப்பை, தன்னுடைய பட்டத்தை வைத்து, தன் அழகை, தன்னுடைய காரியத்தை வைத்து என்ன செய்கிறார்கள், பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் என் ஜனம் அப்படி என்ன செய்யக்கூடாது, அந்த காரியத்திற்கு பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் நம்மளை உயர்த்தினாலும் பெருமைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் உலகத்தார் பெருமை பாராட்டுகிறார்கள். அதே போல நாம் என்ன செய்யக்கூடாது, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, கவலைப்படக்கூடாது. எனக்கு இல்லையே, அவங்ககிட்ட இருக்கே, நம்மகிட்ட இல்லையே, அவங்க அப்படி வாழ்றாங்களே, நம்மகிட்ட இல்லையே, அதை குறித்தும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னவே செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ ஜனமே, கவலைப்படாதிருங்கள். நாளைக்கு என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அதன் காலத்துக்கு அந்தந்த பாடுகள் போதும். நாளைக்குரியவைகளை குறித்து கவலைப்படட்டும். நாம் கர்த்தருக்குரியவர்கள். கர்த்தருக்குரியவைகளை குறித்து நாம் என்ன செய்வோம், மேன்மை பாராட்டுவோம். ஒருவன் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். தன்னை தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எத்தனை பெருமை, எத்தனை பெருமை. பெருமையினால்தான் விழப்பட்டான் சத்ரு. பெருமையினால்தான் நேபுகாத் நேச்சார் என்ன செய்யப்பட்டான், புல்லை திங்கிறவனாய் மாறினான், காட்டு மிருகங்களுக்கு ஒப்பாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் சவுலும் தன்னுடைய பெருமையினால் தான் தன் பட்டயத்தை ஊனி அவன் என்ன செய்தான், செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமைக்கு வாழ்கிறவர்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாத்தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் தெரியும். நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவ சமூகத்தில் உட்காரவே கற்றுக்கொள்ளுகிறவனை போல, சீசனை போல தாழ்மையா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் இவருக்கு என்ன தெரியும், இவர் என்ன பேசிடுவாரு அப்படிங்கிற நிலைமையில என்ன செய்யக்கூடாது, நிற்கவே கற்றுக்கொள்ளுகிறவனை போல நாம் அவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டுமா, நம்மை தாழ்த்தி உட்கார வேண்டுமா. ஏன்னா சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. சிறுமைப்பட்டவனை அசட்டை பண்ணக்கூடாது. அப்போ ஜீவனத்தின் பெருமை
உலக காரியத்தை பார்த்தாலே பெருமை 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 பெருமை. கல்யாணத்தை பெருமைக்காக நடத்துறான், ஒரு ஃபங்க்ஷனை நடத்தினா பெருமைக்காக தான் நடத்துறான். இதெல்லாம் உலக காரியம். அல்லேலூயா. எதை நடத்தினாலும் பெருமை, எதை நடத்தினாலும் பெருமைக்காக மாவரிக்கிற உலகம். அதனால தான் சொல்றாரு, உலகத்தை போல் இராதீங்கள். அல்லேலூயா. பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடினாலும் பெருமைக்காக. முத பர்த்டே கொண்டாடினா போறாதோ, 72 பர்த்டேயும் கொண்டாடணுமாக்கும். அது வீட்டில் வச்சு 4 பேர் குடும்பமா சேர்ந்து வெட்டினாலும் பரவாயில்ல, ஊரே கூப்பிட்டு வந்து ஒரே வெட்டு. அல்லேலூயா. முத பிறந்த நாள் சரி, முத பிள்ளை முத பிறந்த நாள் கிராண்டா கொண்டாடுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையா பாஸ்டர்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது. பெருமைக்காக எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லது. பெருமைக்காக என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. நகையை பெருமைக்காக போடாதீங்க, சேரிய பெருமைக்காக உடுத்தாதீங்கள். எதை செஞ்சாலும் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். கல்யாண வீட்டில் நான் தான் இவ்வளவு நகை வச்சிருக்கேன்னு காமிக்காதீங்க. களவாணி பையன் கண்ணு அவ்வளோ தூக்கிட்டு போயிருவான் உங்களை. அல்லேலூயா. ஊர் பூரா அப்படித்தான் அலைகிறான். களவாணி பயலும் காமவெறி பிடிச்ச பயலும் தான் என்ன செய்யறான்? உத்தேசத்திலே அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ரொம்ப கவனமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் பாவியை கூட நேசிக்கிறார், ஆனா பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு சொல்லுகிறான் தன் நிருபத்திலே, பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஒரு பைக் வாங்கினா பெருமை, எதை வாங்கினாலும் பெருமைக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம புகழாரத்திற்காக என்ன செய்யக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு படுத்துற பாடு, அது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு அவங்க படுத்துற லூயா அழகு பெருமை. அழகை ஊருக்கே என்ன செய்கிறாங்க? கண் மொழியை ஒரு மாதிரியை வச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸில் என்ன செய்கிறாங்க? போட்டு விடுறாங்க. தேவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க சபையை கர்த்தர் அழைக்கவில்லை. சபையை பார்த்து திருந்தணும். லூயா. இப்போ சபையில் அவன் என்ன செய்கிறான்? சட்டையை அவுத்து போட்டு டிஷர்ட்டை போட்டு ஆராதிக்கிறான். அப்போ உள்ளே வர்ற வாலிப பசங்க என்ன செய்வான்? அப்போ இது என்ன இல்லை தவறு இல்லைன்னா சபைக்குள்ள வந்தவன் மாறினான். சபைக்குள்ள வந்தவன் எப்படி மாறினான்? உலகத்தில் இருக்கிறவன் உள்ள வந்து எப்படி மாறினான்? தேவ பக்தி உள்ள தேவ மனுஷனா மாறினான். இப்ப தேவ மனுஷன் உள்ள வந்தா வெளியே போகும்போது உலகத்தாரா போறான். இப்ப காலம் எப்படி மாறிட்டு, முன்னால உலக மனுஷனா உள்ள வந்தான், தேவ மனுஷனா வெளியே என்ன செஞ்சான்? போனான். இப்போ தேவ மனுஷனா உள்ள வந்துட்டு எந்த மனுஷனா வெளியே போறான்? அப்படிதான் இப்ப சபை மாறிட்டு. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிற காரியம். நான் இல்லாத காரியத்தை எதையும் சொல்லவில்லை. ஏதோ இந்த கிராமத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் சபைகள் அந்த ஆதி வைராக்கியத்தை பேசிக்கிட்டு இருக்கு. லூயா. நீங்கள் சிட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு ஆராதிக்கும் போது அது எவ்வளவு ஒரு அகோரமாக இருக்கும்னு. அது அங்கே நான் அந்த டாப்பிக்கே போக விரும்பலை. இவ்வளோ நேரம் பேசிட்டு அந்த டாப்பிக்கு போக விரும்பலைன்னு சொல்கிறீங்களே பாஸ்டர். ஏன்னா இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் அதுக்கு தாங்க சொல்கிறேன். அல்லேலூயா. இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ நாம் உலகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒத்த வேஷம். நமக்குள்ள உலகம் இருக்கிறத கர்த்தர் என்ன செய்கிறது? இல்ல விரும்புகிறதே இல்ல. 40 வருஷமா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருந்தது? எகிப்து இருந்தது. எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள 40 வருஷமா என்னதான் இருந்தது? முறுமுறுப்பு. அவங்க எதையுமே ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கல? விசுவாசித்து கேட்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் முறுமுறுக்கிறான். மாறாவை பார்க்காம முறுமுறுக்கிறான், செங்கடலை பார்க்காம முறுமுறுக்கிறான், யோர்தானை பார்க்கிறான், முறுமுறுக்கிறான். எதை பார்த்தாலும் அவனுக்கு என்னது? சாப்பாடு இல்லை, முறுமுறுக்கிறான். காடை வேணுங்க, கவுதாரி வேணுங்க. எதனாலும் எப்படிதான் கேட்கான்? முறுமுறுத்து தான் கேட்கான். அப்ப என்ன போகல? இன்னும் உள்ள இருக்கிற எகிப்து இன்னும் வெளியே போகல. அதனால்தான் நம்ம ஆராதனை வேலையில சொன்னோம், அவர் உட்கார்ந்து புடமிடுகிறவரை போல வெள்ளியை பொன்னை புடமிடுகிறவரை போல நம்மளை என்ன செய்யறாரா? புடமிடுகிறார். காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற உலகம் வெளியே போகணும்.
நீ உலகத்துல இருக்கிற, ஆனா உனக்குள்ள உலகம் வர விடாத. நம்ம உலகத்துல தான் இருக்கோம், ஆனா நமக்குள்ள உலகத்தை வர நம்ம என்ன செய்யக்கூடாது? விடவே இடம் கொடாது இருங்கள். அதான் பிசாசுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதாம்? இதை ஒன்றை மட்டும் நாம் ஆட்சி முடிக்க போகிறேன். மல்கியா 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறார் என்று பார்க்க போகிறோம். அவன் நேரம் முடிஞ்சது. ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஆண்டவரும் தூதனுமானவர் தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? நீங்க அதுல அண்டர்லைன் கூட பண்ணி வச்சுக்கிடலாம். அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து என்ன செய்வாரா? வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு, அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் புடமிடுவார். அல்லேலூயா. இங்கே 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தில் அவர் உட்கார்ந்து என்ன செய்வாராம்? அவர் என்ன செய்வாராம்? இந்த வேலையை செய்யறதற்கு யார் தான் உட்கார போறா? அவர் தான் உட்கார போறார். வேற யாரையும் அவர் நம்பல. தூதங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கல. இந்த நெருப்பு ஊழியத்தை செய்யறதற்கு யாருக்கிட்டையும் பொறுப்பை கொடுக்கல. அவரே உட்கார்றாரு. அந்த பொறுப்பு, அந்த உத்தரவாதத்தை அவரே கையில் எடுக்கிறாரு. அல்லேலூயா. அந்த நிலைப்பாட்டை கர்த்தரே கையில் எடுத்து நமக்குள் இருக்கிற எகிப்து, நமக்குள் இருக்கிற அழுக்கு, நமக்குள் இருக்கிற கலந்து இருக்கிற காரியத்தை, நெருப்பு ஊழியத்தை வச்சு அவர் சுத்தம் பண்ணுகிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அப்பா அந்த ஊழியத்தை என்னிடத்தில் நிறைவேற்றுங்க. ஏன்னா ஏதோ ஒரு எகிப்து, ஏதோ ஒரு உலகம், ஏதோ ஒரு சிநேகம், ஏதோ ஒரு பழக்கம், ஏதோ ஒரு உணர்ச்சி, ஏதோ ஒரு காரியம் எனக்குள் இருக்கிறதை நான் உணர்கிறேன். நீர் உட்கார்ந்து புடமிடும் போது அதை கர்த்தர் அழித்து சாம்பலாய் மாற்றுகிறார். ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவர் எப்படி புடமிடுகிறாரா? ஸ்தோத்திரம். வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். அக்கினியை புடமிடுகிற அக்கினியை போலவும் இருப்பார். அவர் வைராக்கிய வாஞ்சையாய் நமக்கு ஊழியம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறார். அவர் நமக்கு எப்படி ஊழியம் செய்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையாய். அல்லேலூயா. யாக்கோபு நிருபத்தை எடுத்துக்கோங்க. அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறார் பாருங்க. தகப்பன் அக்கினியை கொண்டு நமக்கு ஊழியம் செய்கிறார். யாக்கோபு நிருபக்காரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது 4வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லும் போது நீங்க 4ல இருந்து வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலோக சிநேகம் தேவனுக்கு தேவனுக்கு பகிர்ந்தா. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நம்மில் வாசமாயிருக்கிற வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாராம். வைராக்கிய வாஞ்சனா என்ன? நம்மை எப்படி மாற்ற வேண்டும்? அவருடையவர்களாய் மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு முன்பதாக நம்மை எப்படி நிறுத்த வேண்டும் என்று வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை போல, கிறிஸ்துவை போல, ஸ்தோத்திரம், அவருடையவர்களை போல நம்மை என்ன செய்ய வேண்டும்? பிதாவுக்கு முன்பதாக நிறுத்துகிற பொறுப்பை யார் எடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலக சிநேகம் இவனுக்குள்ள இல்ல, இவன் உலகத்தான் அல்ல, இவனுக்குள்ள உலகம் இல்லைன்னு சொல்லி நம்மளை பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தும் வரைக்கும் தேவன் இந்த ஊழியத்தை நிறுத்தவே மாட்டார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நம்மளை குற்றமற்றவர்களாக, நம்மளை கரைதரையற்றவர்களாக, நம்மை தேவனுக்கு முன்பதாக உத்தமர்களாய் நிறுத்தும்படிக்கு, பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவர் நமக்குள்ள வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்.
அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பயங்கரமான வைராக்கியம் இருக்கு. என் பிள்ளைய இந்த தேசத்துல பராக்கிரமசாலியாய் நிறுத்த வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல கையை தட்டுங்களே. அல்லேலூயா. அவர் நம்மளை எப்படி நிறுத்தணும்னு நினைக்கிறார் பாருங்க. அவர் நம்மளை எப்படி நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறார். அதனால தான் சொன்னேன், அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவருக்கு உங்களை என்ன செய்யுங்க? அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை நிறுத்துகிற ஸ்தானம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா எனக்குள்ள அவர் எப்படி ஊழியம் செய்கிறாரா? வைராக்கிய வாஞ்சையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய யுகத்துல வாழ்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? பெற்றிருக்கிறதோட விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், அது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் எனக்குள்ள நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இங்க நம்ம வாசித்தது மல்கியா 3வது அதிகாரத்தில் வாசித்தது என்னன்னா, அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? உட்கார்ந்து புடமிடுகிறார். அந்த வேலையை பிதா கையில் எடுக்கிறார் பாருங்க. அந்த வேலையை யார் கையில் எடுக்கிறா? தூதங்கிட்ட கொடுக்கல, வேற யார்கிட்டையும் அந்த பொறுப்பை கொடுக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த பொறுப்பை வேற யார்கிட்டையும் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு தான் தெரியும், இது யார் பிள்ளை? என் பிள்ளை, இது என்னுடையவன். அல்லேலூயா. அதனால உட்கார்ந்து புடமிடுகிறா. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொடுது. அவர் உட்கார்ந்து, சொல்லுங்க, உட்கார்ந்து மெனக்கிடுகிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாரு? நமக்காக மெனக்கிட்டு வேலையை செய்யறாரு. நமக்கு தான் வேலை இல்லை, நமக்கு தான் ரொம்ப பிஸி, நம்ம தான் ரொம்ப வேலை இருக்கு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? நம்மளை மாத்துறதுல மெனக்கிடுகிறார். அந்த வெள்ளியில அவர் முகம் தெரிகிற வரைக்கும், அந்த தங்கத்துல அவர் முகம் தெரிகிற வரைக்கும் இந்த வேலையை கர்த்தர் நிப்பாட்டவே மாட்டார். அல்லேலூயா. என் முகத்துல அவர் முகம் தெரியணும், அது வரைக்கும் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருப்போம். இது நெருப்பு ஊழியம். இது என்ன ஊழியம்? அவர் எந்த ஊழியத்தை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்? நெருப்பு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நெருப்பு தான். நெருப்புக்கு முன்னால அழுக்கு நிற்க முடியாது. நெருப்புக்கு முன்னால உலோகம் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி கற்களையும் என்ன செய்து போட்டதாம்? நாம கற்களையும் தண்ணீரையும் கூட நக்கி போட்டது என்று நம்ம ராஜாக்கள் புத்தகத்திலே நாம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்போ பரலோக அக்கினி, புடமிடுகிறவருடைய அக்கினி. புடமிடுகிறவருடைய அக்கினிக்கு முன்னால் அழுக்கு நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அழுக்கு. அப்போ நீங்க அர்ப்பணிச்சாதான் நமக்குள்ள இருக்கிற எகிப்து என்கிற அழுக்கு வெளியே போகும். எகிப்து என்கிற அழுக்கு நம்மளை அர்ப்பணிச்சாதான் என்ன செய்யும்? இத்தனை வருஷ ஊழியத்தில் நான் கண்டுபிடிச்சது அதுதான். அல்லேலூயா. அர்ப்பணிப்பதுதான் காரியம் நடக்கு. அர்ப்பணிக்க தான் காரியம் என்ன செய்யுது? நடக்கு. அங்கதான் ஆவியானவர் ஊழியம் செய்யறாரு, அங்கதான் கர்த்தர் ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம நெருப்புக்கு முன்னால அழுக்கு என்ன செய்ய முடியாது? நிற்கவே. அது அழிந்து உருக்கப்படுகிறது. தங்கம் என்ன செய்யப்படுகிறது? நெருப்புக்கு முன்னால உருக்குறாங்க. உருக்கதானே செய்யறாங்க. தங்கத்தை உருக்கி தானே தங்கம் பண்றாங்க. அப்போ உருக்கும் போது, தங்கத்தை உருக்கும் போது அந்த அந்த தங்கத்தில் இருக்கிற செம்பு தனியா வந்துடும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தங்கத்தை உருக்கும் போது அந்த தங்கத்தில் இருக்கிற செம்பு பூமியிலிருந்து எடுக்கும் போது செம்பு கலந்து தான் தங்கம் வரும். பூமியிலிருந்து எடுக்கும் போது செம்பும் மண்ணும் உலோகமும் மற்ற காரியங்கள்லாம் கலந்து தான் என்ன செய்யும்? தங்கத்தை என்ன செய்வாங்க? அதுக்கடுத்து அது உருக்குவாங்க. அதை உருக்கும் போது தங்கத்தை மட்டும் தனியா எடுப்பாங்க, மற்றதெல்லாம் அழிஞ்சிரும். ஏன்னா அவ்வளவு பெரிய நெருப்பு அதுக்கு கொடுப்பாங்க. அந்த தங்கத்தை உருக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2000 எத்தனையோ ஹீட்டை என்ன செய்வாங்களாம்? தண்ணி கொதிக்கிறதுக்கு எத்தனை டிகிரி? 100 டிகிரி போதும். ஆனா தங்கத்தை உருக்கிறதுக்கு எத்தனை டிகிரி வேணுமா? 2000 டிகிரி வேணுமா? சரியா நினைக்கிறேன். 1200 2000 தெரியல, குறைஞ்சது 1200 டிகிரி என்ன செய்யணுமா? வேணும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சயின்ஸ் பாடம் நடத்துறீங்க? இது சயின்ஸோட ஒப்பிட்டு போறதுனால நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த ஹீட்ல தான் அது என்ன செய்யும்? உருகும். ஆனா எது அழிஞ்சிரும்? மண்ணு அழிஞ்சிரும். என்ன அழிஞ்சிரும்? மண்ணு அழிஞ்சிரும். ஆனா தங்கம் என்ன செஞ்சிடும்? உருகி அது புன்னை போல துவங்கும். இதைதான் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இதைதான் கர்த்தர் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உடையவர்களாய் இருக்கும்படி நீங்களும் நானும்
யாருடையவர்களாய் மாறும்படி இந்த ஊழியத்தை செய்கிறாரு? அவருடையவர்களாய் மாறும்படி, உலகத்தாராய் இருக்கும்படி அல்ல. நாம் யாருடையவர்களாய் மாறும்படி இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் நம்மளை ஆவலோட தாகத்தோட வர வச்சிருக்கிறாரு. அவருடைய அவங்க சொல்லணும். நான் போன உபவாச ஜெபத்தில் சொன்னேன், பலிபீடத்தில் வைக்கப்பட்டது எல்லாமே யாருடையது? ஈசாக்கு கொண்டு போய், ஈசாக்கு யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆனா ஈசாக்கு கொண்டு போய் பலிபீடத்தில் வச்ச பிறகு இது ஆபிரகாமுடைய பிள்ளை அல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. சாமுவேலை கொண்டு ஆலயத்தில் கொண்டு போகிற வரைக்கும் தான் சாமுவேல் யாருக்கு பிள்ளை? அன்னாளுக்கு பிள்ளை. ஆலயத்தில் கொண்டு போய் விட்ட உடனே அது யாருடைய தீர்க்கதரிசி? பலிபீடத்தில் வச்சது எல்லாமே அவருடையது. அவருடைய தீர்க்கதரிசி, அவருடைய ஊழியக்காரன், அவருடைய பராக்கிரமசாலி, அவருடைய ஸ்தோத்திரம் அப்போஸ்தலன், அவரால் பயன்படுத்தப்படுகிறவன். அதனால தான் கர்த்தர் ஈசாக்கை கொண்டு எதில் வைக்க சொன்னாரு? நீ பலிபீடத்தில் வச்சாதான் அவன் என்னுடையவனா மாறுவான். நீ பலிபீடத்தில் வச்சாதான் அவனை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? சும்மா ஆண்டவர் பலிபீடத்தில் வைக்க சொல்லவில்லை. அல்லேலூயா. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாரு, நான் உன்னை சுத்திகரிக்கும் போது நீ யாருடையதா மாறுற? என்னுடைய தீர்க்கதரிசியா நீ மாறுவேன். என்னால் பயன்படுத்தப்படுகிற, உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு நல்ல கனத்திற்குரிய பாத்திரமாய் நீ மாறுவாய். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீ எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிற ஒரு கனத்துக்குரியவனாய் நீ மாற முடியும். எப்போ? நீ என்னுடைய தீர்க்கதரிசியா மாறுகிறோம். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடையவர்களாய், சொல்லுங்க, கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? சுத்திகரித்து புடமிட்டு அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த நெருப்பு ஊழியம் எனக்கு தினமும் தேவை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த நெருப்பு ஊழியம், இந்த சுத்திகரிக்கிற ஊழியம் எனக்கு தினமும் தேவை ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகத்துல நான் இருக்கிறதுனால உலகம் எனக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாதுப்பா, வந்துவிட அதுக்கு நான் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவரே. இத்தனை பேர் அம்மை கைகளை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு பேசின வார்த்தைக்காக நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் வாஞ்சையோட தாகத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி இந்த உலகம் உங்களுக்குள்ள இருக்க நீங்க விரும்பலப்பா. இந்த உலகம் எங்களுக்குள்ள இருக்க நீங்க விரும்பலப்பா. அம்மை ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நாங்க இருந்தாலும் இந்த உலகத்துல உமக்காக சுடர் விடுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை புடமிட்டு சுத்திகரித்து சுத்தம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் அழுக்கு எங்களை விட்டு அகரும்படிக்கு எங்களுக்கு ஊழியம் செய்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களை உயர்த்துகிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்க ஆசீர்வாதத்துல வேதனை இல்லப்பா, உங்க ஆசீர்வாதத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டவரே. நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும். எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் அது நீங்க எங்களுக்கு தரணும் ஆண்டவரே என்று ஆமை வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய நன்மையினால உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக. தொடர்ந்து மாலை நடக்கிற ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இன்னும் மீதமாய் நடக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.